வியூவர்ஸ், வெல்கம் டு த சியர்ஃபுல் வே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, பினான்ஸ் ஆப்பில் P2P ஸ்கேம்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இதில் எப்படி ஸ்கேம்ஸ் வந்து நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா புரியாது, ஓகேங்களா? இது வந்துட்டு நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறத விட நான் சொல்ல போகிற விஷயத்தில் தான் உங்களுக்கு நிறைய இதில் லேர்னிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் வந்து நீங்கள் நார்மலாக பினான்ஸோட P2P ஆப் வந்து வச்சுருப்பீங்க. பினான்ஸ் ஆப்பில் P2Pன்னு இருக்கும், சரிங்களா? இப்போ நான் என்னோட பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் பாருங்கள், P2Pன்னு இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் நார்மலாக USDO இல்லை வந்து பிட்காயினோ ஏதோ ஒரு கரன்சி வந்து நீங்கள் வாங்கும்போது இங்கே போயிட்டு கரன்சி சூஸ் பண்ணி தான் போயிட்டு வாங்குவீங்க, ஓகேங்களா? கரன்சி இருக்குல்ல, இதில் வந்து USDTன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து பிட்காயினோ இல்லை இதில் உள்ள எல்லா கரன்சியும் வந்து காமிக்கும். பிட்காயினு, USDT, இந்தமாதிரி AD, ATRX, ஷிபு காயின், இந்த மாதிரி எல்லா கரன்சியும் வந்து பினான்ஸ் ஆப்பில் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கரன்சியை சூஸ் பண்ணி தான் நீங்கள் போயிட்டு பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து செல் பண்ணும்போது உங்களோட பேங்க்குக்கு வந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு ஃபண்டு போடுறவங்க ஸ்கேம் ஃபண்ட் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸ்கேம் ஃபண்ட் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். உங்களோட USDT வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும், சரிங்களா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பினான்ஸ் ஆப் வந்து இப்போ இந்தியாவில் பிளாக் பண்ணதுக்கான மெயின் காரணமே பினான்ஸில் P2P ஸ்கேம்ஸ் வந்து நிறைய நடக்குது. P2P கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சைபர் கிரைமில் நிறைய வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. பினான்ஸ் ஆப் பற்றி இந்த அப்ளிகேஷன் மூலமாக எங்களை வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க, இந்த அப்ளிகேஷனில் உள்ள ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் பீப்புள்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறதோடு தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகுது. அந்த மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இதில் எப்படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட USDTயோ இல்லை பிட்காயினோ ஏதோ ஒரு கரன்சி இருக்கும்போது நீங்கள் செல் கொடுக்கும்போது இதில் பாருங்கள், பை இருக்கும், செல் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ செல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி செல் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ட்ரேடர்ஸ் வருவாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டில் பாருங்கள், டாப்பில் மெர்ச்சன்ட் வருவாங்க. இந்த மாதிரி வந்து டிக் மாதிரி இருக்கும், எல்லோ கலரில் டிக் தெரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லோ கலரில் டிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து மெர்ச்சன்ட்டு கிட்ட போயிட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுவும் 100% சேஃப் அப்படி சொல்ல முடியாது, சரிங்களா? இப்போ வந்து மெர்ச்சன்ட்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது வந்து நான் மெர்ச்சன்ட் கிட்ட நீங்கள் செல் பண்ணும்போது 100% வந்து அன்செக்யூர்னா, இந்த மாதிரி மெர்ச்சன்ட் கிட்ட பண்ணும்போது ஒரு 50% வந்து அன்செக்யூராக இருக்கும். அவ்வளோதான் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, ஓகே? இதில் போயிட்டு நீங்கள் இங்கே போய் சூஸ் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம், மெர்ச்சன்ட்டா நான் மெர்ச்சன்ட்டான்னு சொல்லி. இந்த புனல் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெரிஃபைடு மெர்ச்சன்ட் ஆட்ஸ் ஒன்லி, அன்வெரிஃபைடு ரெக்யூர்டுன்னு இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த டிக்கை வந்து நீங்கள் எடுத்து விட்ருங்க. டிக்கை எடுத்து விட்டீங்கன்னா மெர்ச்சன்ட்டும் வருவாங்க, நான் மெர்ச்சன்ட் 2 பேருமே இருப்பாங்க. இன்னொரு வித்தியாசமாக இதில் இருக்குது. நீங்கள் மெர்ச்சன்ட்டில் மட்டும் செல் பண்ணீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்து வாங்கிப்பாங்க. நான் மெர்ச்சன்ட்டை செல் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து அதிகமாக வாங்கிப்பாங்க, சரிங்களா? 2 ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இந்த 2 டிக்கை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க, ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே இப்போ பாருங்கள், நான் மெர்ச்சன்ட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடில் இருக்குது. பினான்ஸ் P2P பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட்லாம் எதுக்காக போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க, எதனால் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். பினான்ஸ் P2P பற்றி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து P2P ஸ்கேம்ஸ்க்கான வீடியோ. ஸோ இதில் எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி செல் பண்ணும்போது IMPSலையோ இல்லை வந்து UPIலேயோ வந்து செல் பண்ணாதீங்க, ஓகேவா? டிஜிட்டல் ரூபின்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் ரூபினா நீங்கள் ஏதோ கிரிப்டோ கரன்சி, USDT, பிட்காயின் அந்த மாதிரி நினச்சிக்க தேவையில்ல. அதுவும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் எப்படியோ அது மாதிரி தான் டிஜிட்டல் கரன்சின்றது. அதுக்கு தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன். டிஜிட்டல் கரன்சியில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். அதுக்காக நீங்கள் எதுவும் செலவு பண்ணி புதுசாக போயிட்டு ஏதோ ஒரு ஆப்பில் போயிட்டு பணம் கட்டி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது அது இல்லை. உங்களோட KYC இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, கோட்டாக் மஹிந்திராவில் இருக்குது, ஃபெடரல் பேங்க்கில் இருக்குது. இந்த மாதிரி இந்த பேங்க்ஸில் ஏதாவது ஒரு பேங்க்கில், பஞ்சாப் நேஷனல், SBI, இந்த மாதிரி பேங்க்கில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தாலே போதும். வேறு எதுவும் இதுக்காக நீங்கள் டிஜிட்டல் ரூபி வாலெட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. அதில் போய்ட்டு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் பாருங்கள், நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன். இப்போ இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் யூனியன். இப்போ இவர்கிட்ட நம்ம செல் பண்ணணும்னா வெஸ்டர்ன் யூனியனில் போயிட்டு நம்ம செல் பண்ணலாம். வெஸ்டர்ன் யூனியன் நம்பர் கொடுக்குற மாதிரி வரும். இந்த ரெஸ்ட்ரிக்டடில் இருக்குது. இப்போ இவர் பாருங்கள், IMPS கொடுத்துருக்காப்ப. அது மாதிரி டிஜிட்டல் ரூபி எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் அப்படியே கீழே தள்ளிட்டே போகிறேன். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காரு பாருங்கள், டிஜிட்டல் ரூபின்னு போட்டிருக்கு.
ப்ரைஸ் வந்து ரூ. 90 12 காசுக்கு வந்து வாங்கிக்கிறாரு. 90.12 ஓகேங்களா? 90.12 ருபீஸ்க்கு வந்து இவர் வந்து வாங்கிக்கிறாரு. டிஜிட்டல் ருப்பியா வந்து இவர்கிட்ட போய் நம்ம செல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். செல் கிளிக் பண்ணோடனே உங்கள்கிட்ட உள்ள குவான்டிட்டி எவ்வளோ யூஎஸ்டிடி உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் இங்கே போட்டு உங்கள்கிட்ட இப்போ மேக்ஸிமம் யூஎஸ்டிடி எல்லாத்தையும் செல் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட யூஎஸ்டிடி எல்லாமே செல் ஆகிடும். பேமெண்ட் மெத்தடில் வந்து டிஜிட்டல் யூருபி மட்டும்தான் இதில் இருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆட் டிஜிட்டல் ருப்பி. ஏன்னா இந்த பையர் வந்து டிஜிட்டல் யூருபி மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் டிஜிட்டல் யூருபி மட்டும் கேட்குது. இப்போ யூபிஐ ஐஎம்பிஎஸ்னு இருந்தால் இந்த இடத்துல யூபிஐ ஐஎம்பிஎஸ்னு சொல்லி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். இப்போ டிஜிட்டல் யூருபி மட்டும் கேட்குறதுனால டிஜிட்டல் யூருபி மட்டும் காமிக்குது. ஓகேவா? நான் இப்போ வந்து பேக் வந்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் டிஜிட்டல் கரன்சியாக நீங்கள் போயிட்டு பேங்க்குக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரெடீம் பண்ணி உங்களோட பேங்க்குக்கு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக மாற்றிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு ₹1 கூட சார்ஜஸ் கிடையாது. இன்னொன்று டிஜிட்டல் யூருபியில் பேங்க் வந்து இன்வால்வ் ஆகுது. போலீஸ் வந்து யாரை ட்ரேஸ்அவுட் பண்ணி பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னசென்ட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட யூஎஸ்டிடி தான் போய் செல் பண்ண போகிறீங்க. செல் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்கேம் ஃபண்டை வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ், நிறைய இல்லீகல் மணி லாண்டரிங் மணி எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணி அந்த பணத்தெல்லாம் எப்படி மாற்றுறது, இதெல்லாம் டாலர்ஸாவோ இல்லை பிட்காயினாவோ எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் எனக்கு திருட்டு பணத்தை வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம அதை யூஎஸ்டிடியாவோ இல்லை பிட்காயினாவோ இன்டர்நேஷ்னல் கரன்சியாக மாற்றிக்கிட்டா அவங்க வந்து சேஃப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது கேஸ் தான். கேஸ் அது நடக்கிறபடி நடக்கும். நம்ம இந்தியாவில் எப்படி கேஸ் நடக்கணும் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அது வாய்தா எடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க அந்த க்ரைம்லேருந்து தப்பிக்கிறதுக்காக பினான்ஸ் ஆப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஎஸ்டிடி பையர்ஸ் கிட்ட அவங்களோட ஸ்கேம் ஃபண்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு யூஎஸ்டிடியை வந்து வாங்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிக்கும் போது அவங்களோட ரியல் நேம், பையரோட ரியல் நேம்லேருந்து தான் வரும். சரிங்களா? யாரோட அக்கௌண்ட் வந்து பினான்ஸில் வந்து வெரிஃபை ஆகிருக்கோ அதே அக்கௌண்ட்லேருந்து தான் பேமெண்ட் வரும். அதே அக்கௌண்ட்டை நீங்கள் யாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, ஆனால் மல்டிபிள் செயின் மெத்தடில் எல்லா அக்கௌண்ட்டையும் பிளாக் அடிப்பாங்க. சரிங்களா? ஒருத்தன் வந்து ஒரு இன்னசென்ட் பீப்புள் ஒரு 1 lakh வந்து ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அந்த 1 lakh தேர்ட் பர்சன் வந்து ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேர்ட் பர்சன் ஏமாத்திட்டு அவர் போயிடுவார். அந்த தேர்ட் பர்சன் அந்த அமௌண்ட்டை எனக்கு அனுப்பியிருப்பாரு. சரிங்களா? அப்போ அந்த இன்னசென்ட் பீப்புள் அந்த தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுவார். தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு பேமெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தா எனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஐ மீன் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் வந்து ஃபினான்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்திருக்கும். அப்போது உங்கள் அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகும், அவரோட அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகும். அந்த அமௌண்ட்டை நான் இன்னொரு பையர்கிட்டயோ இல்லை செல்லர்கிட்டயோ போய் பை பண்ணும்போது செல் பண்ணும்போது அந்த அமௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகும். கிட்டத்தட்ட 10 அக்கௌண்ட் கண்டினியூஸாக பிளாக் ஆகிருந்தால் தான் எனக்கு இருக்குது. என்னோட அக்கௌண்ட் வந்து 7வதாக பிளாக் ஆகிருந்துச்சு. நான் போலீஸ் கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்க இதுதான் சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள் குஜராத் அக்கௌண்ட் 4, பூனா அக்கௌண்ட் 2, இந்த மாதிரி டெல்லி அக்கௌண்ட் 2, தமிழ்நாடு அக்கௌண்ட் ஒரு 2, அதில் உங்கள் அக்கௌண்ட்டும் 1 அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னது. ஸோ அதனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து போலீஸு அப்படி இப்படி அதெல்லாம் பயப்படவே தேவையில்ல. உங்கள் பினான்ஸில் நீங்கள் லைவ் சேட்டில் போய் தனியாக வீடியோ போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பினான்ஸ் வந்து போலீஸ் வந்து எப்படி பிளாக் பண்ணாங்கன்னா எப்படி அன்பிளாக் பண்ணுறது, போலீஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் போயிட்டு இந்த போலீஸு இவங்க வந்து பண்ணிட்டாங்க, எங்களுக்கு மெயில் மட்டும்தான் வந்துச்சு, நாங்கள் அதை வச்சு பிளாக் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா நீங்கள் போலீஸோட காண்டாக்ட் நம்பர் தரோம், நீங்கள் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு போலீஸோட இமெயில் ஐடியும் காண்டாக்ட் நம்பரும் கொடுப்பாங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியாது. அவங்க அட்டன் பண்ணி பேசினாலுமே நீங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு வாங்க, வந்து நேரில் பேசுங்க, எங்களுக்கு ஆயிரத்து கேஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் ஸ்டேஷன் அந்த மாதிரி. அங்கே நீங்கள் போகாமலே இப்போ நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் பஸ்ஸோ இல்லை ட்ராவல்ஸோ தான் பிடிச்சி போயிடுங்க. இதே அதர் ஸ்டேட் மும்பை, டெல்லி, உத்தராகண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போக முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி போலீஸை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியும்? இந்த பினான்ஸ் P2P இஷ்யூனால உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா போலீஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். வித்தின் 15 டேஸில் உங்களுக்கு வந்து போலீஸ் சைட்லேருந்து ரெஸ்பாண்ட் வரும். நீங்கள் உங்களோட சைடோட ப்ரூஃபு, நீங்கள் வந்து பினான்ஸில் ட்ரேட் பண்ண அந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரி, உங்களோட ட்ரேட் ரெசிப்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் KYC இது எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் பிடிஎஃபாக போலீஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க ஜஸ்ட்டு டிஃபீஸ் போட்டு மெயில் போட்டு விட்ருவாங்க உங்கள் பேங்க்குக்கு. உங்களோட அக்கௌண்ட் வந்து அதுக்கப்புறம் நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட பிளாக்கான ஃபண்டும் வந்து நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எப்படி ரெக்கவர் பண்ணணும் நான் வீடியோ போட்டுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ அது பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் P2Pயில் வந்து இப்போ கரண்ட்டில் உள்ள யூஎஸ்டியை செல் பண்ணும்போது உங்களுக்கு பயமாக இருக்கா? இல்லை நான் இதை செல் பண்ணாமல் என்ன பண்ணுறது, இதை நான் யார்கிட்ட போய் செல் பண்ணுறது, ஆல்ரெடி எனக்கு 2 அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு, இப்போ புதுசாக நான் இன்னொரு நபர்கிட்ட போய் செல் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வரும்.
ஸோ அதுக்காக தான் இது நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி செல் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஃபைல் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா. அவங்களோட ஃபீட்பேக்கு ப்ரொஃபைல் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் நார்மலாக என்னோட கம்ப்ளீட்டட் ட்ரேட்ஸ் ஏதாவது ஒன்று நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. என்னோட கம்ப்ளீட்டட் ட்ரேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிருப்பேன். நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 செல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு பேமெண்ட் வந்துச்சு. அவரோட நேம் வந்து இங்கே ரியல் நேம் காமிக்கும். இப்போ வந்து தேவேஷ் குமார் அப்படின்றது இது வந்து ரியல் நேம் இங்கே இருக்கும், பார்த்துக்கலாம் நீங்கள். பினான்ஸ் ஆப்பில் நீங்கள் எவ்ரி ட்ரேட், எந்த ட்ரேடு வந்து ஒரு ட்ரேடுக்கும் ஒரு பையரோட நேம் வந்து நமக்கு ரியல் நேம் வந்து காமிச்சிருவோம். ஏன்னா பை பண்ணுறவங்க தான் பேமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. செல் பண்ணுறவங்க யூஎஸ்டிடியாக தான் வச்சுருப்பாங்க. செல் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை சரிங்களா. அது வந்து யூஎஸ்டிடி கரன்சி. ஸோ யூஎஸ்டிடி வந்து செல் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை. பை பண்ணுறவங்க தான் ப்ராப்ளம். ஏன்னா பை பண்ணுறவங்க அமௌண்ட் வந்து ஐஎன்ஆர் வந்து கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டு ஸ்கேம் ஃபண்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவங்க வேறு ஏதாவது கிரிப்டோ சம்மந்தமாக வேறு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏதாவது அந்த ட்ரேட் இந்த ட்ரேட்னு சொல்லி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதெல்லாம் பார்த்து இன்னசென்ட் பீப்புள்ஸ் ஒரு 5000, 10,000, 20,000, 30,000 மல்டிபிள் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். 2 கோடி க்ரோஸ் கணக்கில் அது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஃபண்டை எல்லாத்தையும் இவங்க ஈஸியாக வந்து எல்லாமே ஸ்கேம் பண்ண ஃப்ரெண்டு தான். எப்படியும் வந்து 500 பேர் 1000 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் ஏமாற்றிடுவாங்க. ஏமாற்றத்துக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து அந்த பணத்தை எல்லாம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு வாட்டியும் ஒரு ட்ரேட் பண்ணும் போதும் நீங்கள் உங்களோட யூஎஸ்டிடி செல் கொடுக்கும்போது பையரோட ரியல் நேம் உங்களுக்கு காமிச்சிடும். உங்களுக்கு ட்ரேட் ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் டைம் ஓடும். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் பினான்ஸில் ட்ரேட் பண்ணவங்கள மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ டைமிங் ஓடிட்டுருக்கும். 15 மினிட்ஸா 30 மினிட்ஸா 1 ஹவரான்னு சொல்லி அந்த டைமிங் ஓட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பையரோட ரியல் நேம் வந்து உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். தேவேஷ்குமார் அப்படின்ற ரியல் நேம். இந்த தேவேஷ்குமார் அப்படின்ற ரியல் நேம்லேருந்து தான் பேமெண்ட் வருதா, உங்களோட யூபிஐயில் பண்ணாலும் சரி, ஐஎம்பிஎஸ்ல பண்ணாலும் சரி. டிஜிட்டல் யூரோப்பியில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயும் வந்து நேம் செக் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் யூரோப்பியில் 100% ஃப்ரீஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது டைரக்டர் ஆர்பிஐ கண்ட்ரோலில் உள்ளது. பேங்க்கோ போலீஸோ அந்த இந்த யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி பிளாக் அடிக்க முடியாது. ஸோ டிஜிட்டல் யூரோப்பியில் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் யூபிஐ ஐஎம்பிஎஸ்ல ரிசீவ் பண்ணும்போது பையரோட ரியல் நேம் வந்து பார்த்துக்கோங்க. ரியல் நேம் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ரியல் நேம் பார்க்காம ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று பண்ணுவாங்க. இப்போ தேவேஷ்குமார்னே இருக்குது. இந்த தேவேஷ்குமார்ன்ற அக்கௌண்ட்டில் ஃபண்டு வராது. அவங்க அக்கா இல்லை அவங்க தங்கச்சி இல்லை அவங்க பிரதர் சிஸ்டர் அப்பா அம்மா ரிலேட்டிவ் அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து அனுப்புவாங்க சரிங்களா. அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கம்பெனி நேமில் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி ஃபண்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்தாலும் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மறுபடியும் கேட்டு ரீஃபண்ட் பண்ணி விட்டுட்டு அப்பீல் கொடுத்துருங்க. இங்கே உங்களுக்கு தெரியும் பினான்ஸில் வந்து P2P டிஸ்பியூட்னா என்ன, P2P டிஸ்பியூட் ஆச்சுன்னா எப்படி அப்பீல் பண்ணணும் தனி வீடியோ இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க. P2Pயில் எப்படி அப்பீல் பண்ணணும்னு சொல்லி. ஓகேவா. இப்போ வந்து தேவேஷ்குமார் அந்த நேம் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைல் வந்து ரியல் நேம்லேருந்து வருதா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. யார் வந்து பையரோ அவரோட ரியல் நேம்லேருந்து தான் உங்களுக்கு ஃபண்ட் வருதா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே அவங்க யூசர் நேம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவரோட யூசர் நேம் வந்து இந்த xxx.com போட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவரோட யூசர் நேம் வந்து காமிக்கும் சரிங்களா. இப்போ ஷின் அப்படின்னா இப்போ இவரோட யூசர் நேம் வந்து இங்கே இருக்குது சரிங்களா. இப்போ நான் இந்த இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அவரோட யூசர் நேம் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். அவர் வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காரு எவ்வளோ செல் பண்ணியிருக்காருன்னு காமிக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பையில் வந்து 4 வாட்டி பண்ணியிருக்காரு, செல்லில் 0 தான் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து P2Pயில் பை பண்ணும்போது பையர்ஸோட ப்ரொஃபைல் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒன்லி பை மட்டும்தான் பண்ணியிருக்காரா செல் பண்ணியிருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நீங்களே போய் யாருக்கிட்டையாவது நீங்கள் செல் பண்ண போகிறீங்க இல்லை நீங்களே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ஸ் கொடுத்து போஸ்ட் பண்ணி நீங்களே போயிட்டு செல்லில் போயிட்டு ஆன்லைனில் இருக்கீங்க, பையர்ஸ் உங்கள்கிட்ட பை பண்ண வராங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் போயிட்டு நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணிடணும். ஒன்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ட்ரேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 856 நாளைக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பை வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு, செல் இவ்வளோ பண்ணியிருக்காரு. 30 டேஸ் ட்ரேட் வேல்யூ இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. KYC வெரிஃபை பண்ணியிருக்காங்க, எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது அவரோட ப்ரொஃபைலில் செல் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். அவர் வந்து செல்லே பண்ணலை 0 தான் இருக்குன்னா டெஃபினட்டாக அவங்க ஸ்கேமரு. எல்லாரும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த ஃபண்ட் எல்லாத்தையும் வாங்கி யாருக்கோ ஒரு 3rd பர்சன் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா.
ஒன்லி அவங்களோட சென்டேட்டஸில் போய் பார்த்தா P2P ட்ரேடில் ஒரு செல்லு கூட இருக்காது. ஆனால் நார்மலாக வாலெட் நீங்கள் சூஸ் பண்ணி மெயின் அக்கௌண்ட் வந்து வாலெட்டில் போயிட்டு நீங்கள் அவரோட வித்ரா ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஃபாரினில் உள்ளவங்களுக்கு இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது டைரெக்ட் வித்ரா கொடுப்பாங்க. வித்ரா வேறு, P2P பை செல் வேறு. இதுக்கான வித்தியாசம் வந்து P2Pயில் பினான்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வேறு யாராவது ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறேன். இவர் ஓப்பன் பண்ணி இவரோட ப்ரொஃபைல் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். இப்போ இவர் வந்து பை வந்து 41 பண்ணியிருக்காரு, செல் வந்து 9 தான் பண்ணியிருக்காரு. ஸோ பை அதிகமாக இருக்குது, செல் 9 பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த நார்மல். ஸோ இந்த மாதிரியான தான் சஸ்பெக்ட் கிடையாது. இவர்கிட்ட நீங்கள் தாராளமாக போய் செல் பண்ணலாம், இவரோட ஃபண்டு தான் வரும். ஆனால் பை வந்து 700 800 பண்ணிவிட்டு செல்லு 0 இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட போயிட்டு யூஎஸ்டிடி வந்து கொடுக்காதீங்க. கொடுத்தா அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக் ட்ரேடில் பேமெண்ட் வந்துட்டாலும் நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் சேட் இருக்கும். எவ்ரி ட்ரேட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்கள் மேலே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கம்யூனிகேஷன் சேட்டு. இந்த சேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஹாய், டோன்ட் பே, ஐ டோன்ட் வாண்ட் செல் மை யூஎஸ்டிடி டு யூ. நான் வந்து உங்கள்கிட்ட என்னோடய யூஎஸ்டிடியை விற்க விரும்பலை. ஸோ தயவு செஞ்சு ட்ரேட் வந்து கேன்சல் பண்ணிக்க சொல்லுங்கள். இல்லை நான் அமௌண்ட் போட்டுட்டேன், கேன்சல் பண்ண மாட்டேன், ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அப்பீல் கொடுத்துடலாம். அப்பீல் எப்படி கொடுக்கணும் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ தரேன். அப்பீல் கொடுக்குறது பினான்ஸ் டீம் உள்ளே வந்துடுவாங்க. பினான்ஸ் டீம் உள்ளே வரும்போது அவங்கள்ட்ட வந்து மேட்ரை டீட்டெயிலாக சொல்லுங்கள். சார், இந்த மாதிரி நான் இத்தனை வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன், என்னோட அக்கௌண்ட் 4 அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இவர் நான் பேமெண்ட் பண்ண வேணான்னு சொல்லி எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டாரு, நான் வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி விட்ருங்க. பினான்ஸ் சப்போர்ட் டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே ட்ரேடில் வந்து அந்த கம்யூனிகேஷன் சேட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது மூலமாக நீங்கள் அந்த பையர்கிட்ட வந்து பேசிக்கோங்க. பேசிவிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, நீங்கள் ஆட் போஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது, இந்த டிஜிட்டல் யூபி, இது எல்லாமே நான் தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஒரு வீடியோவை பாருங்கள். பினான்ஸ் ஸ்கூலில் தான் நான் இருக்க போகிறேன் இதுக்கப்புறம் காலத்துக்கும். எனக்கு வேறு வெளியில் எதுவும் தெரியாது, இதுக்குள்ளே தான் நான் இருந்து சம்பாதிச்சாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த எல்லா வீடியோவும் பாருங்கள். மினிட்ஸ் அதிகமாக போதும் சொல்லி பார்க்காதீங்க. இது எல்லாமே உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுபவிச்சது கிட்டத்தட்ட பூனா போயிருக்கேன், கோயம்புத்தூர் போயிருக்கேன், நேராக ஸ்டேஷன். இந்தமாதிரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் விஷயம், என்னோடய ஃபண்டே பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா பிளாக்ல இருக்குது. அந்த அமௌண்ட்டை என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, போலீஸ் தரப்பில் எல்லா கேஸும் நாங்கள் முடிஞ்சால் தான் பண்ண முடியும், 10 அக்கௌண்ட் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட் மட்டும் நாங்கள் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் பை பண்ணுறது செல் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. டிஜிட்டல் ரூபியில் பண்ணுங்கள். டிஜிட்டல் யூரோப்பின்னு இருக்குது. நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணும்போதே டிஜிட்டல் யூரோப்பின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கணும். இதிலே வந்து நீங்கள் ஆட் போஸ்ட் பண்ணும்போது கரன்சி வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஆட் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போஸ்ட் நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி கரன்சி சூஸ் பண்ணும்போது கரன்சி மெத்தட் இதெல்லாம் வரும். இது எப்படி ஆட் போஸ்ட் பண்ணி தனி வீடியோவுக்கு போய் பார்த்துக்கோங்க ஆட் போஸ்ட் பற்றி. அதில் வந்து டிஜிட்டல் யூரோப்பின்னு போட்டு சூஸ் பண்ணி நீங்கள் செல் கொடுத்துருங்க. ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் போஸ்ட் பண்ணி பண்ணணும்னா, நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு செல்லர்கிட்ட போய் டேரெக்டாக இங்கே இந்த மாதிரி ட்ரேடிங்கில் உள்ள இந்த மாதிரி செல்லர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் டிஜிட்டல் ரூபியில் சூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் ரூபியில் அக்கௌண்ட் மஸ்ட்டு வச்சுக்கோங்க. பினான்ஸ் ஸ்கூலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு $1000 இப்போ தான் வந்து போட்டிருக்காரு, கேஒய்சி மட்டும் வெரிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஜிட்டல் ரூபி தேவையில்லை. இந்த மாதிரி அவங்க ப்ரொஃபைல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பை எவ்வளோ பண்ணியிருக்காங்க, செல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போய் செல் பண்ணி நீங்கள் வந்து ஃபண்ட் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் வராது. ஏன்னா இதே வந்து பிஸ்னஸாக பண்ணுறீங்க, பை செல் பண்ணி இதில் வந்து சம்பாதிக்கிறீங்க, டெய்லியும் ஒரு 5000 10,000 சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டு டெஃபினட்டாக ஃப்ரீஸ் ஆகிடும். 5 நாள் 10 நாள் கூட நீங்கள் தாண்ட மாட்டீங்க. 3 நாள் பண்ணுறதே அதிக விஷயம். அதுக்கு வேறு உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். என்ன ரீசன்னா, அவ்வளோ ஸ்கேமர்ஸ் வந்து எல்லா ஸ்கேம் மணியும் ஒரு அக்கௌண்ட்டில் வச்சு அந்த மணியெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்து ஈஸியாக வந்து அவங்க யூஎஸ்டிடி வாங்கிட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஒன்றா ஃப்ரீஸ் ஆகும். நீங்கள் இந்த எவிடன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் போலீஸை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நான் நல்லவன், நான் உத்தமன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஸோ சேஃபாக பண்ணிக்கோங்க பண்ணும்போதே, ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.